فلا تنفع الشفاعة الشافعين. صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையான் திருக்குர்ஆனிலே நபிமார்களுக்கும் மூமின்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு கட்டளை, நீங்கள் உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பிற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டாம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். நபிமார்களுக்கும் இந்த சட்டம் சொல்லப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு துஆ செய்த போது, அல்லாஹ் ஈமான் கொள்ளாதவர்களின் அமல்களை ஏற்க போவதில்லை, ஈமான் கொள்ளாதவர்களுக்கு வெற்றி இல்லை என்று அல்லாஹ் சொல்லி, ஈமான் கொள்ளாதவர்கள் உங்கள் உறவினர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்காக பிரார்த்தித்த போது, அவர் உங்கள் குடும்பம் சார்ந்தவர் அல்ல, அவர் எப்போது இஸ்லாத்தை அல்லாஹுவை நம்பவில்லையோ அவருக்கு நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே சட்டம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுக்காக வேண்டி ரொம்ப பரிந்து அவர்களுக்காக துஆ செய்த போது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கப் போவதே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். நபிமார்களுடைய துவாக்கள் கூட அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பயன் தரவில்லை. காரணம், ஈமான் இல்லை. இங்கே ஒரே ஒரு விதிவிலக்கு நடக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப், இவரும் இஸ்லாத்தை ஏற்காமல் மரணித்து போனார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் உங்களுக்கு பல பிரயோஜனங்களை, பல நன்மைகளை செய்திருக்கிறார். பல இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் செய்த உதவிகள் அதிகம், ஏராளம். ஒரு கட்டம் இருந்தது, அபூ தாலிப் மட்டும்தான் நபிகள் பெருமானாருக்கு கார்டியனாக அங்கே மக்காவில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதது ரசூலுல்லாவுக்கு அவர்கள் மீது ஏற்பட்ட ஒரு பெரிய கோபம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மௌத்தாயிட்டாங்க. அவர்கள் உங்களுக்கு செய்த உதவிக்காக வேண்டி நீங்கள் அவருக்கு சிபாரிசு செய்வீர்களா, அந்த சிபாரிசு அவருக்கு பயன் தருமா என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், நான் சிபாரிசு செய்வேன், அது பயன் கிடைக்கும்னு சொன்னாங்க. என்ன சிபாரிசு, என்ன பயன் என்றால், நரகத்தை விட்டு முழுசாக அவர் வெளியேற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சிபாரிசின் காரணமாக நரகத்தின் அடித்தட்டில் இருக்க வேண்டிய அபூ தாலிப் அல்லாஹ் தஆலா மேலே வச்சிருப்பான். அவர் கால் மட்டும் நரகத்தில் இருக்கும், கால் மட்டும் நிற்பார், நிற்கிறதுனால கால் உள்ளே போயிருக்கும். அவருக்கு உள்ளே போன அந்த காலில் அவருக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா, நெருப்பான செருப்பு போடப்பட்டிருக்கும். அதனால் அவருடைய மூளை உருகி ஊற்றி கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவுடைய சிபாரிசின் காரணமாக நரகத்தில் இருக்க வேண்டிய அபூ தாலிப் நரகத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அதில் ரொம்ப வேதனையிலிருந்து லேசான வேதனைக்கு அவர் மாற்றப்பட்டார். அந்த வேதனை கொடுக்கப்படுபவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, ரசூலா சொன்னாங்க, நமக்கு தான் பெரிய வேதனைக்கு நரகத்தில் இருக்குன்னு அவர் நினைத்து கொள்ளுவார். ஆனால் அதுதான் இருப்பதிலேயே லேசான ஒரு வேதனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாருக்கு உதவி செய்ததாலே இந்த மாற்றம் அங்கு நடந்தது என்று அங்கே நமக்கு எழுதி தருகிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபில். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்துக்கு உதவியாளராக ஒரு ஈமான் கொள்ளாத ஒரு மனிதர் இருந்தால், அல்லாஹ் அந்த செயலின் காரணமாக அவருக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி வைக்கிறான் என்பது இங்கே தெரிகிறது. ரசூலுல்லாவுக்கு ரொம்ப விரோதமாக இருந்த ரசூலுல்லாவுடைய உறவினர்கள் அபூ லஹப் ஒருத்தர். குர்ஆனில் அவர் நாசமாகட்டும்னு வசனம்லாம் வந்திருக்கு. அவர் வஃபாத்தான பிறகு அவர்கிட்ட கேட்கப்பட்டது, கனவுல கேட்டாங்களாம், எப்படி இருக்கீங்க அபூ லஹப் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நான் நரகத்தில் வேதனையில் தான் இருக்கிறேன், ஆனால் திங்கட்கிழமை மட்டும் எனக்கு வேதனை சற்று குறைகிறது.
வேதனை குறையுது, என்னுடைய பெருவிரலில் எனக்கு ஏதோ ஒரு பானம் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். என்ன காரணம், ஏன் இப்படி உங்களுக்கு நடக்கிறது அப்படின்னு கேட்டப்ப, ஒன்றுமில்ல, ரசூலுல்லா பிறந்தது, என்னுடைய தம்பி அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குதுன்னு செய்தி ஃபஸ்ட்டு சொன்னப்போ காபாவின் பக்கத்தில் நான் நின்றிருந்தேன். வந்து சொன்ன உடனே அந்த சுவைபா என்கின்ற அடிமை பெண்ணை, நீ உரிமை சுப செய்தி சொன்னதால் நீ உரிமையாகி விட்டாய் போ என்று சொல்லி அந்த பெண்ணை நான் என்னுடைய விரல் சொல்லி ரசூலுல்லா பிறந்ததற்காக வேண்டி நான் சந்தோஷப்பட்டேன். நான் கை அசைத்த அந்த விரல் அவர் பிறந்த திங்கட்கிழமை அன்று மட்டும் வேதனை இல்லாமல் இருக்கிறது என்று அபூ லஹப் சொன்னதாக ஒரு செய்தி. இங்கே நாம் யோசிக்கின்றோம், தீனுக்காக, மார்க்கத்திற்காக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்காக ஒரு மனிதர் உதவி செய்தால் அந்த உதவிக்கு பிரதிபலனாக அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறந்த உதவியை மூமினுக்கு தருகிறான். ஈமான் கொள்ளாதவராக இருந்தால் நரகத்தில் கூட அவருக்கு வேதனை சற்று குறைகிறது என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, மார்க்கத்தோடு, இஸ்லாத்தோடு, இஸ்லாமிய மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உதவுதல் என்பதும் அதற்காக முயற்சி செய்தல் என்பதும் கூட ஒரு சிறந்த ஒரு நன்மைக்கும் ஒரு பாராட்டுதற்கும் உரிய செயல்களாக மாறுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்களை தொடர்ந்து செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.